கைஸ் நீங்கள் பார்த்துருக்குறது மிஸ்டர் சன் சிட்டி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஸோ இன்றைக்கி ஒரு மேசிவான என்னோடய ட்ரீம் அன்பாக்சிங்கில் உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம சன் சிட்டியில் வீடியோ வரல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்பீங்க. இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு வீடியோ போடும்போதும் என்ன பண்ணுறது, கண்டென்ட் பற்றாக்குறையினால நம்ம வீடியோ போட முடியல. ஒரு சில பர்சனல் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் மேபி இந்த வீடியோக்கு அப்புறம் கூட ரெகுலர் வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கார் அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆர்சி கார் கிடையாது, ரியல் கார் நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ. ஏன்னா நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் இதெல்லாம் பாசிபிள் ஆனிச்சு அப்படின்றதுனால. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் என்னால் எதையுமே இருக்க முடியாது. என்னோடய ஹாப்பினஸில் நீங்களும் ஒரு பங்கு அப்படின்றத இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரியல் காரை அன்பாக்ஸ் பண்ணோம். ஆல்ரெடி ஒரு கார் வச்சுருந்தோம், அது எல்லாருக்கும் தெரியும். அது கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னால ஸோ அந்த பழைய காரை சேல் பண்ணியாச்சுங்க. சேல் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நியூ ஒரு காரை வாங்கியாச்சு. அந்த கார் இதோ கைஸ். நம்ம இப்போ நம்மளோட நியூ காரை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக ஒயிட் கலர் போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதனால் அப்படின்னு. ஏன்னா நம்மளோட காரு ஒயிட் கலரு. ஓப்பன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம கார் என்ன பண்ண போகிறோம், உள்ளே போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்ட போகிறோம். லெட்ஸ் கோ. அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கார் வச்சுருந்தோம், சிவப்பு கலர் கார். அந்த கார் ரொம்ப ஓல்டான கார், கிட்டத்தட்ட 2010 மாடலு. பட் கார் வாங்க தெரியாமல் நான் போயிட்டு காரை பற்றியே தெரியாமல் வாங்கி அதில் நிறையா மணி லாஸ், அதெல்லாம் வேறு பிரச்சனை. ஸோ வாங்க தெரியாமல் வாங்கிட்டோம். பட் இந்த கார் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காரு. ரொம்பலாம் கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் கார் நம்ம வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள இன்டீரியர். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த காரில் கீ இந்த மாதிரி ரிமோட் கீலாம் இருக்காது. பட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ இருக்குது. பட்டன்லேயே அமைக்கி ரிமோட் கார் மாதிரி இதையும் ஓட்டிக்கலாம். கிருன்னு காராக இருந்தால் சார்ஜ் போட்டு பேட்டரி போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். நம்மளது ரியல் காரு. இதில் நம்ம பெட்ரோல் போட்டு அப்படியே ஒரு சின்ன லாங் ட்ரிப் போயிட்டு அப்படியே உங்களுக்கு மற்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம நிறைய ஒரு vlog மாதிரி அப்படியே பண்ணலாம். நம்ம புதுசாக கார் வாங்கியிருக்கோம், வாங்கி அப்படியே ஒரு ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணால் தானே நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் சொன்னது போல கொஞ்சம் லேட்டஸ்ட் காரு. நம்ம பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி டிவியெல்லாம் இருக்குது. நம்மளுடைய சேனல் வீடியோவே நம்ம போட்டு இதில் அப்பப்போ பார்த்துக்கலாம். பட்டு நான் பார்ப்பேன்னு எனக்கே தெரில. அப்புறம் இது கியர் பாக்ஸு, இதெல்லாம் ஏசி கண்ட்ரோலரு, வேறு என்ன இது ஸ்டேரிங்கு. இதிலே பட்டன்ஸ்லாம் இருக்குது. அப்படி அப்படியே அமுக்கிக்கிட்டு என்னத்தை உருட்டிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கலாம். A few moments later. நம்மளோட நியூ காரில் நம்ம இப்போ மொதல் ட்ரிப் எங்கே போகிறோம் அப்படின்னா மகாபலிபுரம் போயிட்டுருக்கோம். ஸோ ஏதாவது இந்த காதலர்கள்லாம் அடிக்கடி விசிட் பண்ணுற பிளேஸு இந்த மகாபலிபுரம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் கப்புள்ஸ் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படியே பின்னாடி காட்டு இதுதான் தவிர்க்கலாம் நினச்சேன். சிவா உட்காந்துருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம கமல் இருக்காரு, நம்ம ஃப்ரெண்டு. இப்போ நாங்கள் 4 பேர் தான். நாங்கள் 4 பேர் இப்போ மகாபலிபுரம் போயிட்டுருக்கோம். என்ன தான் இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே ரவுண்டாக போட்டு அப்படியே வருவோம். ஸ்பீடு கட்டாத, கேசு ஆயிரம் போது. நீ வேற நீ அங்கிட்ட கேமரா அங்கிட்ட எடுத்துகிட்டு போ. ஸ்பீடாக ஓடனா கேஸை போட்டுடுறாங்க வேற. A few moments later. கைஸ் மகாபலிபுரம் ஏன் கப்புள்ஸுக்கு ஃபேவரட்டான பிளேஸாக இருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. செம்ம சூப்பரான ஒரு வியூ, வேற லெவலில் இருக்குது. ஆனால் யாரை தான் முடியல, படிக்கட்டில் மூச்சை Look at this guys. சரி, யாருக்காவது மகாபலிபுரத்தோட ஹிஸ்ட்ரி அது மாதிரி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நயன்தாரா மேரேஜ் பண்ண இடமா? வேற ஏதாச்சும் இந்த வரலாற்று மிக்க விஷயங்கள் ஏதாச்சும்? தொன்மை வாய்ந்த ராஜராஜ சோழன் படையெடுத்து வரும்போது ரெஸ்ட் எடுத்தாரா? இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாவது சொன்னா தானே ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியும்.
ஸோ கைஸ் நான் வந்து ஃபைனலி வந்து என்னடா வேளாங்கண்ணின்னு வருது இது மகாபலிபுரம் அதை வந்து விசிட் பண்ணிட்டோம். பாதி ஆல்மோஸ்ட் எல்லாம் எல்லாத்தையும் சுற்றியாச்சு. இந்த பீச் மட்டும் இருக்குது, அதையும் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இது தஞ்சாவூர் பெரியாக்குள்ள எவ்வளோ பரவாயில்ல. ஓகே நல்லா தான் இருக்கு. பாதி கட்டியும் பாதி கட்டாமல் போட்டு வச்சு நான் நல்லா இருக்கேன். நிறைய பிளேஸ் இருக்கு, நிறைய பிளேஸ் விசிட் பண்ணலாம். வந்து விசிட் பண்ணது ஜாலியாக இருக்கு. ஸோ அப்படியே பீச் போயிட்டு நம்ம அப்படியே இந்த vlog அப்படியே முடிச்சிடலாம். ஏ கமலா எப்படி இருந்துச்சு? நைஸ் நைஸா கைஸ் ஃபைனலி மகாபலிபுரத்தை வந்து ஓரளவுக்கு விசிட் பண்ணி முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. நம்ம கார் வாங்கி சரி பக்கத்தில் ஏதாவது ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். அப்புறம் இந்த கார் பை பண்ணதுக்கான ஒரு பிக் தேங்க்ஸ் யார் சொல்லணும்னா சிவாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா சிவா தான் அந்த காரை எனக்கு வாங்கி கொடுத்தது. அது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். 2 பேருமே தான். ஸோ 2 பேரும் சொந்த உழைப்பில் இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே இருக்கட்டும். அப்புறம் அடுத்த ஒரு அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். நிறைய திங்ஸ் வாங்கினேன், அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு காட்டுவேன். தெரிஞ்சு பண்ணாதான் சரியா? காமி திங்ஸ் காமி. ஸோ கைஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் பார்ப்போம்.